ஷாலோம் பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு டோன்ட் ஜட்ஜ், தீர்ப்பு செய்யாதீர்கள். ஆமென். நம்ம அநேக முறை நம்ம வாழ்க்கையில ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும் போது ஒரு சில மனிதரை குறித்து நமக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டு, இந்த மனிதரால் தான் நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி செஞ்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும், நான் இந்த நபரால தான் எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்மளே மனிதர்கிட்ட நிறைய டைம் நம்ம தீர்ப்பு செஞ்சிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சீக்கிரமா ஒரு மனிதர் குறித்து நீ மனசுல தீர்ப்பு செய்யாத என்று கர்த்தர் சொல்லுகிறாமே. இதற்கு ஆதாரமாக வேதாமத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாருன்னா சவுல் தாவீது தாங்க. தாவீது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டருங்க. தாவீது ஏன் சவுல் ராஜாவா இருக்கும்போது ஒரு கோலியாத் வருகிறார். அவரால் யாருமே இஸ்ரேல் நாட்டுல எதிர்க்க முடியல. ஆனா இந்த தாவீது பாருங்க, தன் தேவனுக்காக, இஸ்ரேல் நாட்டு மக்களுக்காக, தன் ராஜாவுக்காக முன்னிருந்து அவ்வளவு பேர் கோலியாத்தே அவர் போர்ல அவ்வளவு பேர் கோலியாத்தே முறியடிச்சாருங்க. இதை பார்த்த சவுலுக்கு என்ன ஆயிருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆரம்பத்துல மகிழ்ச்சி தாங்க இருந்தது. ஆனா அந்த மகிழ்ச்சி போக போக பொறாமையா மாறி தாவீத ஒரு கோபமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோபம் எங்க தாங்க முடிஞ்சதுங்க, அவனை கொலை செய்யலாம் அளவுக்கு சவுல் துணிஞ்சிட்டாருங்க. சவுலுக்கு தாவீதை குறிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. அவரே மனசுல தப்பு கணக்கு போட்டுட்டார். ஐயோ, தாவீது வளர்ந்தா நம்ம ராஜ பதவிக்கு ஆபத்து போல, தாவீது வளர்ந்துட்டா என்னோட பெரிய ஆயிடும் சொல்லிட்டு அவரே மனசுல தீர்ப்பு செஞ்சு தாவீதை கொலை செய்யலாம் அளவுக்கு அவருடைய கோபம் போயிடுச்சுங்க. இது பத்தின ஆண்டவருக்கே ஒரு பிடிக்காத காரியமா மாறிச்சு. அதே போலதாங்க இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில அநேக பேர் நம்ம கூட பிரயாணம் செஞ்சிருப்பாங்க, நம்மளுக்கு நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களை குறிச்சு நம்மளுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வந்தோடனே, அவங்க மேல ஒரு கசப்பு வந்தோடனே அவங்களாம் நம்ம நெருங்காம பேசாம நம்மளே ஒரு தீர்ப்பு செஞ்சிருப்போங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, மகனே வேண்டாம், நீ அவளை குறிச்சு என்ன பண்ணது, நீ தீர்ப்பு உன் மனதுல நீ நியமித்துக் கொள்ளாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம தமிழ்ல சூப்பரா ஒன்று சொல்லுவாங்க. என்னங்க சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீரை விசாரிப்பதே மெய். அல்லேலூயா. இதே போலதாங்க, நான் கண்ணால பார்த்தனே, இதெல்லாம் கேட்டேனுங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சில நபரை குறிச்சு நமக்கு மனசுல கசப்பு இருந்தா இன்னைக்கு ஜீசஸ் ஆண்ட சாரி கேட்டுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? நீதியா நியாயம் செய்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்க கூட அநேக மனிதரை ஈஸியாக நான் ஜட்ஜ் பண்ணுறோம், இவங்க இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு, ஆண்டவரே இன்றையிலிருந்து நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே தீர்ப்பு செய்யாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. மற்றவங்களை எது செய்திருந்தாலும் அவங்கள மன்னிக்கிறோம், அவங்களை நான் மறக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோட கூட இருங்க, நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜன்னல பிதாவே, ஆமென். மற்றவர்களை குற்றவாளிகளாக ஆகாதிருப்போம், நாமும் குற்றவாளிகள் ஆகாதிருப்போம். ஷாலோம் பிரைஸ் தி லார்ட்.